முழுமைக்கும் மாவட்ட தலைநகரங்களில் நாம் தமிழர் கட்சியின் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானின் கட்டளைப்படி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டு பேரும் முக்கியமான தலைப்பு, இரண்டு பேரும் முக்கியமான பிரச்சனை. ஒன்று சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, இரண்டாவது மின்சார விலை கட்டண உயர்வு. ஆனால் தென்காசி மாவட்டத்தில் கூடுதலாக ஒரு தலைப்பை வழக்கம் போல கனிமவள கொள்ளையும் நாம் சேர்த்துக் கொள்கிறோம். நீங்கள் ஏற்றுகிற இந்த மின்சார கட்டணம் என்பது எமது அடித்தட்டு மக்களை மிகவும் பாதிக்கக்கூடியது. தென்காசி மாவட்டத்தின் வழியாக கடத்தப்படுகிற கனிம வளங்களை நீங்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கையோடு இந்த போராட்டம் நடத்துகிறோம். இப்போது பேசிக் கொண்டிருக்கிற இந்த தருணத்தில், இப்போது பேசிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எங்கோ ஒரு பச்சை படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது, எங்கே ஒரு பாலியல் வன்முறை நடந்து கொண்டிருக்கிறது, எங்கே ஒரு சிறுமி பாலியல் வன்முறை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறாள், எங்கோ ஒரு அரசியல் ஒரு பிரமுகர் வெட்டப்பட்டு கொல்லப்படுகிறார், எங்கோ ஒரு பகைவனரோடு சொந்த படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது. தடுக்க முடியாது. இப்ப மாலை முரசு பாரு, இல்ல நாளை கால பத்திரிகையில பாரு. இந்த நேரத்தில் இதே தமிழ்நாட்டில் நான் சொன்ன பட்டியலில் அனைத்து பட்டியலும் நடக்கும். அரசியல் படுகொலை மட்டும் இல்லைங்க. என் சகோதரன் பாலசுப்ரமணியன் மதுரையில வெட்டப்பட்டு கொல்லப்பட்டான். அது குடும்ப பகை. ஆம்சாங் அரசியல் பகை. இது மட்டுமா? பாலியல் முன்வரவு பெண்கள் மீதானது, குழந்தைகள் மீதானது, பிடிக்க போற இடத்துல மோதல் படுகொலை, தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் படுகொலை நடந்து கொண்டே இருக்கிறது. யார் தடுப்பது? 2022 31 நாளில் 133 கொலை. 2022 சர்வே படி, 2022 சர்வே படி ஒரு தனியார் அமைப்பு ஒரு சர்வே பண்ணா 31 நாளில் 133 படுகொலை தமிழ்நாட்டில் மட்டும். ஆனால் இந்த வருஷம் 2024 அதே 31 நாள்ல 133 கொலை. என்ன ஒரு வளர்ச்சி பார்த்தீங்களா? இது அவமான வரம் இல்லையா? இதில் பெரிய சம்பவம் என்ன தெரியுமா? இங்கே வெட்டியவனும் வெட்டப்பட்டு படுகொலையானவனும் தமிழன். வெட்டியது தமிழன், செத்தவன் தமிழன். ஆனால் இதை வழக்கு பதிவு செய்து இது வழக்கு விசாரணை செய்வது அதிகாரிகள் வெளிமாநிலத்துக்காரன். இந்த விசாரணை நடத்துவதற்கு ஆணையிட்ட இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பெறமொழியாளர். தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கிற, அமைச்சராக இருக்கிற பெருமக்கள் எல்லாம் தமிழை தாய்மொழி இல்லாத பெருமொழியாளனா இருக்கிறான். அவனுக்கு கீழே இருக்கிற இந்த அரச கட்டமைப்பு அதிகாரம் படைத்த காவல்துறை அமைப்பு என்பது பிறமொழியாளர்களாக இருக்கிறான், வடமாநிலத்துக்காரனா இருக்கான். இவர்கள் மத்தியில் தான் எனது உறவுகள் தினந்தோறும் பிறகுலையாராம். வெட்டவனும் தமிழன், செத்தவனும் தமிழன். ஒருத்தனை சொல்லு, ஒருத்தன் இங்க வெட்டப்பட்டு செத்தவன் மலையாளி, இல்ல கன்னட, இல்ல ஆந்திராவில் உள்ளவன், இல்ல சௌராஷ்டிரா, எவனா ஒருத்தனை சொல்லு. செத்தவன் இல்ல தமிழங்க. வெட்டவனும் யாரு? இங்க இருக்கிற உணவு தான். ஒன்றது தப்பி வடமாநிலத்துக்கார கூலிக்காக செய்யறான், அதுவும் செய்யறான். அப்படி எங்க போகுது, எதை நோக்கி போகுது என்று சிந்திக்கணும். இதை திட்டமிட்டு இந்த அரசு வேடிக்கை பார்க்கிறது. கடந்த காலத்தில் எம்ஜிஆருக்கு ஒரு கோரிக்கை வச்சாரு. என்ன சொன்னாரு? இனிமேல் அதிமுக காரர்கள்லாம் தற்காலுக்காக நீங்க கத்தி வச்சுக்கலாம்னு சொல்லி சொன்னார். அதே போல கருணாநிதி கோரிக்கை ஏற்றாரு. நாங்கள் இன்று நடக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு முன்வைக்கு வைக்கிற கோரிக்கை எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கும் என் போன்ற உறவுகள் வைக்கிற கோரிக்கை, நாம் தமிழருக்கு என்று ஒரு ஆயுதத்தை கொடு. எனக்கு பாதுகாப்பு ஆயுதம் வேணும்டா. எனக்கு வேணும், எனக்கு வேணும். உங்களை நம்பி நாங்கள் வாழ முடியாது. நீ அப்படிப்பட்ட நாடா இது? அப்படிப்பட்ட அரச கட்டமைப்பா இது? அப்படிப்பட்ட சட்டமா இது? இப்ப பேசிட்டு ஜங்கலில் போக எனக்கு பாதுகாப்பு யாரு இருக்கா? இந்த அரசு பாதுகாக்குமா? இந்த சட்டமே பாதுகாக்குமா? என்னை நானே பாதுகாக்கிற வழி இல்ல. நான் ஆயுதம் மறுத்து எடுத்துக்கணும். எனக்கு பாதுகாப்பு ஆயுதம் வேணும், தற்காப்புக்கு ஆயுதம். குறிப்பாக எனக்கு இல்ல, என் சகோதரிகளுக்கு, என் பெண் பிள்ளைகளுக்கு, என் குழந்தைகளுக்கு ஆயுதம் வேண்டும். ஒன்ன நம்ப முடியாது, ஒன்னு நம்ப முடியாது. ஏங்க, கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஆடு திட போறாங்க. ஒரு சின்ன குழந்தை, ஒரு பையன் ஆடு திருக்கிட்டான். அவன் படிக்கிறவன் ஆடு திருக்கும் போது இரவோட இரவாக அந்த காவல்துறை போய் கைது பண்ற ராமநாதபுரம் மாவட்டத்தில். அந்த துரட்டிப்பட்டு அந்த காவல்துறை இறந்துருந்தாரு. அந்த காவல்துறைக்கும் அந்த ஆடு திட்ட போன சிறுவனுக்கும் இடையில
துரட்டி மூலமா காவல்துறை கலந்து திறந்திருந்தாரு. உடனே அரசு என்ன சொன்னது தெரியுமா? காவல்துறை உயர் பதவியில் இருக்கிற சொன்னாரு, இரவு ரோந்தில் போகிறவர்கள் காவல்துறைகள் துப்பாக்கி வைத்துக் கொள்ளுங்கள் அனுமதி என்று பதிவு. காவல்துறை துப்பாக்கி வைத்துக் கொள்ளலாம். இரவு ரோந்துக்கு போகிறவர்கள் தற்காப்பை பாதுகாப்பதற்காக, தன்னை பாதுகாப்பதற்காக துப்பாக்கி வைத்துக் கொள்ளலாம். சரி, காவல்துறை இந்த நாட்டுடைய சமூகத்தை பாதுகாக்கும், மக்களை பாதுகாக்கும். நான் யாரு? நாயாடா? என் மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் உண்மையாக என் மக்களுக்காக நிற்கிற அர்ப்பணிக்கப்பட்ட போராளி. எனக்கு பாதுகாப்பு யார் கொடுப்பா? திமுக பாதுகாக்குமா? இந்த காவல்துறை பாதுகாக்குமா? அப்ப என்ன செய்யணும்? என்னை பாதுகாக்க நானே பாதுகாக்கணும். எனக்கு ஆயுதம் ஏன் இட்சம்? நான் துப்பாக்கி வச்சுக்கிறேன், நான் கத்தி வச்சுக்கிறேன், நான் அருவா வச்சுக்கிறேன், எதிரால வச்சுக்கிறேன். ஆனால் நான் வைத்திருப்பது என்னை பாதுகாக்கத்தான். ஏன் அந்த நிலைக்கு நீ தள்ளிட்டிய? இந்த கோரிக்கை என்பது நாம புதுசா வைக்கல. இதே திராவிடர் கழகம் என்பது, திமுக என்பது, அதிமுக என்பது தொடர்ச்சியாக வச்சது. கடைசி நாம் இருக்கும் அந்த நிலையை தள்ளிட்டிய. இது நாடா? இது நாடு என்ன சட்டம் நீங்க வச்சுக்க? நீங்க பாருங்க, சங்கரன் கோயில்ல 2 நாட்களுக்கு முன்பு திமுக போராட்டங்க. திமுக நல்ல நுட்பமா குறிப்பிட்டிருக்கணும் உலகத்துல. ஏன்னா நீ மறுபடியும் வழக்கு போடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. திமுக என்பது திமுகவுடைய உடன்பிறந்தார்கள் போராடலாம். அண்ணன் சீமானுடைய உருவப்படத்தை எரிக்கிறான். எப்போ? நகர வீதியில நடு மையமான பகுதியில எப்போதும் காவல்துறை குழுமி இருக்கிற அந்த ஓபி என்கிற அந்த இடத்துல சீமானுடைய புகைப்படத்தை எரிக்கிறாங்க. ஒரே ஒரு போக்குவரத்து காவல்துறை லேடி அந்த அம்மாவை தடுத்து கெஞ்சுது, விட்டுங்க, கொளுத்தாதங்க கொளுத்தாங்க. யாரு? காவல்துறை போகல, காக்கி சட்டை அணிந்தவர்கள் போல ஒரு போக்குவரத்து காவல்துறை ஒரு வயதான அம்மா போய் தடுக்கிறாங்க, கெஞ்சுறாங்க, கூந்தாடுறாங்க அந்த இடத்துல. சரி, அதே இடத்துல அதே சங்கரமொழியில அதே ஓபி முன்னால தானே 6 மாசம் முட்டி முருகன் என்கிற ஒருவனை அடிச்சே கொண்டுங்க காவல்துறை. வீடியோ ஆதாரம் இருக்கு. இந்த என் அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய படத்தை எரிக்கிற பொழுது தடுத்த உங்களுடைய அந்த வீடியோவும் இருக்கு, காவல்துறை அடிச்சு கொண்ட வீடியோவும் இருக்கு. அதே இடத்துல போக்குவரத்து நெரிசல், ஒரு வாகன ஓட்டுநரை காவல்துறை காக்கி சட்டை உடையணிந்த காவல்துறை 2 பேர் சென்று போய் மிதிச்சே கொள்றான். நான் என்ன கேட்கிறேன்னா, எது சட்டம் எது நீதி? ஒரு போக்குவரத்து நெரிசல், இந்த நெரிசல் ஏற்படுது, இதை சரி பண்ணக்கூடியது யாரு? போக்குவரத்து காவல்துறை. அந்த போக்குவரத்து காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்தி அந்த இடத்துல அப்புறப்படுத்துறோம். அதுதானே சரி? சட்டம் ஒழுங்கை சீர்படுத்துகிற, சட்டம் ஒழுங்கை காப்பாத்துகிற காக்கி சட்டை இந்த காவலர்கள் சட்டம் ஒழுங்கை சரி பண்ணணும். ஆனா இங்க தலைகீழ் நடக்க பாருங்க. போக்குவரத்து நெரிசலை தடுப்பதை விட்டுவிட்டு குற்ற வழக்குகளுடைய சட்டத்தை காப்பாற்றுகிற காவல்துறை அடித்துக் கொள்ளுது. இங்கே சமூக குற்றத்தை செய்து பொதுமக்களுக்கு இடையூறு செய்து தீ வச்சு கொளுத்துதான் அவனை போய் போக்குவரத்து காவல்துறை கெஞ்சி கூட்டாடு தூர போங்க. என்னங்க சட்டம் இது? ஓண்ட போய் என்னுடைய பாதுகாப்பு நிர்வகிக்க முடியுமா? ஓண்ட என்ன பாதுகாப்பு இருக்கு? நீங்க காவல்துறையை கையில் வச்சிருக்கீங்க, இதுவோ திமுக குண்டர்களை கை வச்சிருக்கியா, இது பேர எஸ்கார்டு வேற தனியா வச்சிருக்கியா, நீ சுதந்திரமா லாந்துவ. நான் இந்த நிலத்தின் மண்ணுக்காக மக்களுக்காக எல்லாத்துக்கும் போராடுற, எனக்கு என்ன பாதுகாப்பு? எனக்கு என்ன பாதுகாப்பு? நீங்க சொல்லுவீங்களா, இந்த நாட்டு இந்த அரசை எந்த பொம்பனாலும் அசைக்க முடியாது, குறை சொல்ல முடியாது. உண்மைதாங்க. இந்த அரசு என்பது அடித்தட்டு மக்களுக்கோ உழைக்கும் மக்களுக்கோ பாட்டாளி வர்க்கத்திற்கோ ஏழை பாலைகளுக்கோ இந்த மண்ணில் பிறந்தவனுக்கு இல்லை, சத்தியமா இல்லை. அப்ப இது யாருக்கானது? கொம்பனுகளுக்கானது. இது கொம்பனுக்கான அரசு. கொம்பன் குறை சொல்ல மாட்டாங்க. கொம்ப யாரு? மண் அள்ளுதவன், மரத்தை விட்டுதவன், கேரளாவுக்கு மலையை உடைச்சு கொண்டு போறவன், சாதிய படுகொலை செய்தவன், கட்ட பஞ்சாயத்து பண்ணவன், அரசு தான் இது. ஆனால் கும்பர்கள் போற்றுவார்கள், இது ஏழை பாலைகளுக்கு பாட்டாளி வர்க்கத்துக்கு இந்த மண்ணில் பிறந்தவனுக்கு தமிழ் பூர்வ குடிகளுக்கான அரசு இல்ல, சத்தியமாக இல்ல. நாங்கள் பல இடத்தில் இந்த இடத்தில் கோரிக்கை வச்சிருக்கிறோம். 2009 கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை வைக்கிற கோரிக்கை. அன்று அதிகாரம் இல்ல, நீ பார்க்கும்போது ஏராளமா இருந்தது, ஏதாவது சின்ன 10 பேர் கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதிகாரத்தோடு இருக்கிறோம். மாநில பட்டியல் பதிவு செய்யப்பட்ட கட்சி, தேர்தலில் அங்கீகாரம் பெற்ற கட்சி. அந்த கட்சி கோரிக்கைக்கு நீ கட்டுத்தான் ஆகணும். நான் என்ன கேட்கிறோம், இதுவரையில் இந்திய பெருந்தேசத்தில் நடந்த கலவரங்களை எல்லாம் இந்திய தண்டனை சட்டத்தில் தான் பதிவு செய்திருக்கிற. அந்த இந்திய தண்டனை சட்டத்தில் பதிவு செய்கிற பொழுது நீ கணக்கிட்டது எப்படி? இதுவரை கிட்டத்தட்ட 3 லட்சம் 2016 கணக்கின்படி 2016 கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள், 16 இருந்து 2021 வரை அந்த 5 ஆண்டுகளுக்கு கணக்கெடுக்கிறான்.
30 லட்சம் வழக்கு 3 லட்சம் வழக்குகள் வந்து இந்திய தண்டனை சட்டத்தில் பதிவு செய்யப்பட்டது இந்தியாவில். சரி, இந்த இந்திய தண்டனை சட்டத்தில் என்ன அடிப்படையில் பதிவு செய்யறார் என்றால் சாதி மத மோதல். சரியா, சாதி மத மோதல். இப்ப எடுத்துக்கோ, இப்ப ஆம்சாங் கொல்லப்பட்டார், அவரை கொலை செய்தார்கள். இது சாதிய மோதலா மத மோதலா? அரசியல் மோதல். சரி, என் உடல் மறந்தவன் பாலசுப்ரமணியன் மதுரையில் கொல்லப்பட்டான், அது சாதிய மோதலா இல்லை என்றால் மத மோதலா? இல்ல, ஒரே சாதி. சரி, அது மத மோதலும் இல்ல, அப்ப குடும்ப பகை. சரியா, அது சாதிய மோதலும் இல்ல, மத மோதலும் இல்ல, அது வந்து குடும்ப பகை. ஆம்சாங் கொலை வந்து சாதிய மோதலும் இல்ல, மத மோதலும் இல்ல, அரசியல் படுகொலை. சரி, இப்ப மலையாளிக்கும் எனக்கும் பிரச்சனை இருக்கு. மலையாளி என்ன அடிக்க இல்ல, மலையாளி என்ன அடிக்க, ஏற்கனவே அடிச்சிருக்கா, நடந்திருக்கு, கலவரம் நடந்திருக்கு, அடிச்சிருக்கோம். இந்த வழக்கு எப்படி போடுவ? எப்படா போடுவ நீ? என்ன சட்டம் இது? இது மத முதலா இல்ல சாதிய முதலா இல்ல அரசியல் முதலா? என்ன முதலு? நான் நாமல் கட்சி என்றோ திமுக என்றோ அதிமுக என்று மலையாளி அடிக்கல. ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டு போனா, அங்கே வெண்ணி தண்ணியை ஊற்றி மலையாளி கொண்டா, ஆந்திராவில் பரிசு எழுத போன நம்ம சட்டக்கல்லூரிக்கு இப்ப பரிசு எழுத போன மாணவர்கள் மீது திருப்பதியில் எல்லையிலே வைத்து மாணவர்கள் அடிச்சு வரட்டா, அவன் திமுக காரனோ இந்து என்றோ சாதி என்றோ அடிக்கல. கர்நாடகாவில் தண்ணீர் பிரச்சனைக்கு இப்ப வரும், கொஞ்சம் அடுத்த தலைப்பால் தான், அடுத்த வாரத்தில் தான் போராட்டம். கர்நாடகாவில் தண்ணீர் திறக்க மாட்டேன் என்று தமிழர்களை அடிச்சா, அவன் சாதி பார்த்து அடிக்கல, மதம் பார்த்து அடிக்கல, அரசியல் பார்த்து அடிக்கல. இந்த வழக்கு எப்படி பதிவு பண்ணுவ? இது என்ன இந்த சட்டம்? இந்த சட்ட ஒழுங்கு மயிர புடுங்கின வழக்கு. திருத்துடா, திருத்து. மலையாளிக்கும் எனக்குமான மோதல் சாதிய மோதல் அல்ல. மலையாளிக்கும் எனக்குமான மோதல் மத மோதல் அல்ல. மலையாளிக்கும் எனக்குமான மோதல் அரசியல் மோதல் அல்ல. மலையாளிக்கும் எனக்குமான மோதல் குடும்ப பகை மோதல் அல்ல, அது இன மோதல். தமிழர் என்கிற தேசிய இனத்திற்கும் மலையாளி என்கிறவனுக்கும் இன மோதல். தெலுங்கனுக்கும் தமிழனுக்கும் இன மோதல். கன்னடனுக்கும் தமிழனுக்குமான இன மோதல். பதிவு செய்யும் ஒரு அரசனை கொண்டு வா பாராளுமன்றத்தில். நாளை இப்ப நீ தகுந்த மாதிரி மாத்துற, எல்லாத்தையும் சமஸ்கிருதம் மாத்துறது, எல்லாம் இந்தியா மாத்துறது, சட்டத்துக்குள்ள புதிய புதிய பேர் வைக்கிறது, எல்லாம் வை. இப்ப இதையும் கொண்டு வா. வட மாநிலத்தில் 2 மாநிலங்கள் எப்படி இருக்கு எனக்கு தெரியாது, ஆனால் தமிழ்நாட்டில் மலையாளி, கன்னட, ஆந்திரா எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்கு. அப்படி இருக்கிற பொழுது இந்திய நாட்டுடைய சட்டத்தை நீ திருத்து, பாராளுமன்றத்தை அமல்படுத்து. ஒருத்த இந்த நிலத்தில இருந்து என் தம்பி மதிவான மட்டும் பாராளுமன்றத்துக்கு போயிருப்பாம்னா அந்த சட்டத்தை போட சொல்ல. எப்படி? இன மோதல். தமிழர்களுக்கும் மலையாளிக்கும் இன மோதல், தமிழர்களுக்கும் கன்னடனுக்கும் இன மோதல், தமிழருக்கும் ஆந்திரனுக்கும் இன மோதல் என்று பதிவு செய்யணும். ஆனால் இதுவரைக்கும் ஒரு வழக்கு பதிவு செய்யணும், ஒரு வழக்கு இல்ல. இந்த சட்டத்தை எப்படி நான் நம்ப முடியும்? இந்த பாதுகாப்பை நான் எப்படி ஏற்பேன்? இந்த முறையை நான் வெறுப்பனா இல்லையா? ஏன் இந்த வயசுல நாங்க எப்படி கத்திக்கிட்டு இருக்கணும்? அங்கே வேலை வாய்ப்பாக போராடி கொண்டிருக்கிறான். என் பிள்ளைகள் இடத்துல சுதந்திரமாக வாழ வேண்டும் போராடி கொண்டிருக்கிறாங்க. இந்த சிக்கலை பேசுவதற்கு இதை கையில் எடுப்பதற்கு அரசியலும் இல்ல, அதிகாரம் படுத்தவும் இல்ல. உடனடியாக இந்த சட்டம் ஒழுங்கை சீர்படுத்தணும். பச்சை படுகொலைகளை நடந்து கொண்டிருக்கிற இந்த கொடு அனுமதிகளை தடுத்து நிறுத்தணும். தமிழ்நாட்டுடைய மொத்த மின் தேவை 20,000 மெகாவாட். இதுல 20,000 மெகாவாட் குறைபாடு என்பது 3,360 மெகாவாட் தான். இந்த 3,300 மெகாவாட் ஏற்கனவே காற்றாலை மின்சாரம் மூலமாக தனியாரிடமிருந்து அவன் தனியார் 7,000 மெகாவாட் உற்பத்தி பண்றான். 7,000 மெகாவாட் உற்பத்தி பண்றவட்ட 3,500 மெகாவாட் ஏற்கனவே வாங்கிடுறீங்க. நீங்க வாங்கும்போது உங்களோட ஒப்பந்தம் என்ன? நீங்க எப்போது சூரிய மின்சாரமோ இல்லை காற்றாலை மின்சாரமோ இவர்கள் போட்ட ஒப்பந்தம் என்பது 7 ரூபா ஒரு யூனிட்டுக்கு, 7 ரூபா. ஆனால் இன்று 3 ரூபா தான் கொடுக்காங்க, 7 ரூபாய் கொடுக்கல. 7 ரூபா 5 பைசா ஒப்பந்தம் போட்டது, இன்று வெறும் 3 ரூபா கொடுக்காங்க. இவ்வளவு குறைஞ்சிருக்க. ஏன் நீங்க எவ்வளவு ஏத்துறீங்க? எதுக்கு நீங்க முன்னெடுத்தல் கூட்டணும்? அதுக்கு சொல்ல காரணம் தெரியுமா? மொத்த கொள்முதலில் மெகாவாட்டில் 30% நாங்கள் இலவசமாக கொடுக்கிறோம். வழி இல்லை. 30% எதுக்கு? விவசாயத்துக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். அதுபோக 100 யூனிட் இது குடிசை கொடுத்துருக்கோம். விசத்தறி நெசவாளர்கள் கொடுக்கிறோம். விசத்தறிக்கு கொடுக்கறதையோ குடிசைக்கு கொடுக்கறதையோ விவசாயத்துக்கு கொடுக்கறதையும் காரணம் காட்டி இன்று வழி இல்லாம மின்சார வாரியம் நாங்கள் கிட்டத்தட்ட 20 பைசாவிலிருந்து 55 பைசா வரை உலகை விட்டதாக அறிவிச்சிருக்கு. நாங்கள் பதிவு செய்யறது தெரியுமா? இதே போராட்டம், இதே கோரிக்கை ஒரு 2009 என்ன வச்சா தெரியுமா?
கூடங்குளத்தில் மனுவிலையை திறந்தா தமிழ்நாட்டில் மின்சாரம் ஆறா பாஞ்சிரும் சொன்னாரா இல்லையா? கேட்டீங்களா இல்லையா? நாங்கள் கூடங்குளம் மனுவிலை வேண்டாம் என்று போராடுகிற போதெல்லாம் இவர்கள் மின்சாரத்துக்கு எதிராக இருக்கிறாங்க, இவர்கள் வளர்ச்சிக்கு எதிராக இருக்கிறாங்க, இவர்கள் வருத கரண்டை தடை செய்யறாங்க. அப்படி போராடுகிற பொழுது மின்சாரம் இருக்காது. புளியங்குடியில பாத்தீங்கன்னா அந்த அணுவுலை போராட்டத்தின் போது வேணும்னே அரசு என்ன பண்ணோம்னா மின்சார தடை ஏற்பட்டுரும். உடனே மக்கள் வந்துருமா, இவங்களாலதான் கரண்டே வர மாட்டேங்குது. அங்க அணுவுலை திறந்திருந்தா மின்சாரம்னா இலவசமா வந்திருக்கும், தடை இல்லாம வரும். இவங்களாலதான் இவங்க தடுக்காங்க, வெளிநாட்டுல பணத்தை வாங்கி கொண்டு தடுக்கிறாங்க. சொல்லியா இல்லையா? இப்ப அணுவுலை திறந்தாச்சுல, யார் தடுத்து போராடிக்கிட்டு இருக்கா? அணுவுலை வேண்டாம் யாராவது போடுறமா தடுத்தமா? எதுக்குடா கூட்டுத? அது அணுவுலை வேலை நடக்க மின்சாரம் தங்க தங்க தடிந்து வர வேண்டியன யார் கூட்ட சொன்னா? இது எவ்வளவு பெரிய ஆபத்தம்! இதுக்கு தான் அரசா எதை ஒன்றையும் சிந்திப்பதில்லை. ஜூலை மாசம் ஆனால் மின்சாரம் இப்ப இந்த வருஷம் போட்டோமா, அடுத்த வருஷம் அதே மாதிரி ஜூலை மாசம் போட்டோம். இது கேடு கட்டது இழிநில. மக்களுடைய வரிப்பணத்தை, மக்களுடைய இயலாமையை புரிந்து கொண்டு திரும்ப திரும்ப செய்வது. வரியேன்னு வாங்கிக்கிடுத, குடின்னு வாங்கிக்கிடுத, குடிச்ச பிறகு அதெல்லாம் உங்களுக்கு தண்டம் அபராதம் சொல்லி வாங்கிக்கிடுத. இப்ப கரண்ட்டுக்கு வாங்கிடுற. எதைத்தான் ஒன்று செய்ய முடியும்? இந்த மக்கள் எப்படி வாழணும் சொல்லு. திமுக அரசிடம் நேரடியாக கேட்பது, இந்த மக்கள் எப்படி வாழணும் சொல்லு. மக்களுக்கு நாங்கள் பிரச்சாரம் செய்யறோம், குடிக்க கூடாது, தலைக்கவசம் பண்ணணும், ஊர்களை பாதுகாக்கணும், நாங்கள் பிரச்சாரம் பண்றோம். சரி, நீ எனக்கு பிரச்சாரம் பண்ற, ஆனால் மதுக்கடைகளை துறக்கிற இந்த அரசாங்கத்திற்கு யார் பிரச்சாரம் பண்றது? யார் விழிப்புணர்வு ஏற்படுத்துறது? இவருடைய திட்டம் பாருங்க, மக்களுக்கு பிரச்சாரத்தின் மூலமாக, விழிப்புணர்வு மூலமாக அந்த மதில் உள்ளவர்களை மீட்டெடுக்கணும். சரி, மக்களிடம் 130 கோடி மக்களிடத்துல காலில் விழுந்து ஒவ்வொரு காலையா தொட்டு கும்பிட்டு குடிக்காத 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 பிரச்சாரம் பண்ணி விழிப்புணர்வு செய்திருவோம். இந்த அரசாங்கத்திற்கு கடையை துறக்காது யாரா பண்றது? 130 கோடி மக்களுக்கு நான் பொறுப்பு, காலில் விழுந்து ஆயுள் முழுமைக்கு நான் விழுந்து செத்து போறோம்னு வச்சுக்கிடுவோம். ஆனால் இந்த அரசாங்கத்திற்கு குடியால் மக்களுக்கு பாதிப்பு, குடியால் தாலி அளிக்கிறார்கள், குடியால் சமூகம் சீரடி என்பதை சொல்லுவதற்கு யார் இருக்கா? ஒருத்தர் பிறந்து வரணுமா? ஜீசஸ் வரணுமா? நவீன் நாயக் வரணுமா? கிருஷ்ண பரமாத்மா வருமா? எவன் தான் வரணும்? இல்ல அறிஞர் அண்ணா வருவாரா? உங்க அண்ணா வருவாரா? பெரியார் வருவாரா? கலைஞர் வருவாரா? எவன் வருவாரு? யார் சொல்லி நீங்கள் அடைப்பீர்கள்? பிரச்சாரம் செய்து விழிப்புணர்வு செய்து மக்களை அந்த இடத்தில் மீட்டெடுக்க சொல்ற நீ கடைகளை அடைப்பதற்கு ஒரு கோட்பாடு சொல்லிய, ஒரு ஐடியா இல்ல, ஒரு திட்டம் இல்லையே. கள்ளக்குறிச்சியில கிட்டத்தட்ட 60 பேர் இறந்து போனான் சாராயம் குடிச்சு. இந்த 60 பேரை பத்தி நம்ம கவலைப்படல, அது பிரச்சனை இல்லை, அவன் குடிச்சா அவனுக்கு 10 லட்சம் கிடைச்சிருச்சு. ஆனால் இந்த மண்ணில் உழைக்க வந்தவன், பிழைக்க வந்தவன் தன் குடும்பத்தின் மனைவி மக்களை எப்படியேனும் உயர்த்திவிடும் என்று வேலைக்காக வந்த வடநாட்டிலிருந்து ஒருத்தன் வந்தாங்க, அவன் குடிச்சு செத்தாங்க, அவன் குடிச்சு செத்தான். இத்தனை ஆண்டுகளில் எமது முன்னோர்கள் கட்டி வைத்த காப்பாத்துக்கு என்ன தெரியுமா? திரைகடலோடி திரவியம் தேடுனா. நீ திரைகடல் ஓடுடா, கடலை தாண்டிப்போ, நீ ஒல, நீ வருமானம் ஈட்டு, பொருளீட்டு என்று சொன்னான். ஆனால் வந்தவனை எல்லாம் மந்தாரை வாழ வைத்த தமிழகம்னா. ஆனால் திராவிடர் ஆட்சி காலத்தில் தான் வந்தார் வாழல, வந்தார் குடிச்சு செத்தான். அதைத்தான் சொல்ல, நீ வராத, உன் மீது அளப்பரிய பற்று கொண்டு சொல்றான். மலையாளியோ கன்னடனோ உத்தரப்பிரதேசோ மகாராஷ்டிராக்காரனோ நீ தயவு செய்து வராத, உன்னை பிடிச்சே சாகடிச்சிருவான். நீ உழைக்க வருவ, இவன் உன்னை சாகடிப்பான். திமுக என்பது, திமுகவுடைய கோட்பாடு என்பது இங்கே தமிழர்களை வாழ விடாது, பிறமொழியில் பிழைக்க வந்தவனை வாழ விடாது, சாகடிக்கும். நாங்க என்ன சொல்றோம்? நாம் தமிழர் என்ற கட்சி ஒன்று ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற போது இதே நீ வா, நாங்கள் ஆள்றோம், நீ வாழு, நீ இப்ப வாழ முடியாது, செத்துருவ. இது ஒரு கேடு கட்ட கோட்பாடு திராவிடம் என்பது. அதனால் தயவு செய்து இந்த நிலத்தில் உடனடியாக மின்சார கட்டணத்தை அரசு உயர்த்தக்கூடாது, சாராய கடைகளை உடனடியாக இழுத்து மூடணும், சட்டம் ஒழுங்கை உடனடியாக சீர்படுத்தணும் என்று இறுதியாக கனிமவள கோட்பாட்டில் தயவு செய்து இதுவரை வைக்காத ஒரு கருத்தை இந்த இடத்திலே வைக்க வேண்டியிருக்கிறது. சரியான இடம், சரியான நேரம், சரியான காலம் வேறு. இதுவரை தமிழ்நாட்டில் இருந்த கனிம வளங்களை கடத்தாதீர்கள், கொண்டு போவாதீர்கள், அதை வெட்டாதீர்கள், தீர்க்கால் என்று கத்தி கதறி கூப்பாடு போட்டு என்ன செஞ்சு மாட்டோம். ஒன்றும் நடக்கல, தடுக்கல, தடுக்க முடியாது, தடுக்காது. அதனால் இந்த தென்காசி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு சுற்றறிக்கை, முக்கியமான அறிக்கை கேரள அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும். ஏற்கனவே கடிதம் போட்டிருக்கு கேரள அரசுக்கு, பதில் வரல. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இதே எல்லையை தாண்டி புளியரை செக் போஸ்டில் நாங்கள் கட்சி சார்பாக பல ஆயிரம் வாகனத்தோடு சென்று நாங்கள் அங்கே போக போறோம் கேரளாவுக்கு. வேற அங்க போய் கலவரம் பண்ண மாட்டோம்,
முச்சியிட மாட்டோம், சண்டை விட மாட்டோம், ஒண்ணும் செய்ய மாட்டோம். ஆளுக்கு ஒரு சட்டி கொண்டு போய் மண்ணல்ல போறோம் ஆத்துக்கு. வேற வழி இல்ல. இங்க ஆத்துல மண் இல்ல, இங்க கல்லு கட்டுவதற்கு கட்டட மழை இல்ல, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டிய. அதனால கேரள அரசுக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறேன், இன்னும் பதில் வரல. இல்லை என்றால் கேரள உள்துறை அமைச்சர், கேரளாவுடைய நீர்வளத்துறை அமைச்சர் எல்லாத்துக்கும் சென்று, ஐயா தமிழ்நாட்டில் மண் அள்ளிட்டிய, அங்க மண் இல்ல, மண்ணுக்கு பதிலா எம்சாண்டுக்கு வந்துட்டிய, இப்ப எம்சாண்டி உடைச்சு மலையை உடைச்சு காலி பண்ணிட்டிய, இப்ப மழையும் இல்ல, இங்கே தமிழ்நாட்டில் கட்டுமான தட்டுப்பாடு ஏற்பட்டு விட்டது. ஆதலால் கேரளாவில் அதிக ஆறு இருக்கிறது, அதிக மணல் இருக்கிறது, அதனால் மணலை அள்ளுவதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கள். கேரளாவுக்கு தடை வச்சுக்கோ, தமிழ்நாட்டுக்கு மண் அல்ல தடை கொடு, அனுமதி கொடு. மலையை உடைப்பதற்கு கேரளாவுக்கு தடை வச்சுக்கோ, தமிழர்களுக்கு அல்லதுக்கு அனுமதி கொடு. ஏன் நான் உனக்கு கொடுத்தோம்ல, நான் கொடுத்தோம்ல உனக்கு, நான் மலையை உடைச்சு கொடுத்தேன், மண்ணள்ளி கொடுத்தேன், மரத்தை வெட்டி கொடுத்தேன், அரிசி கொடுத்தேன், காய் கொடுத்தேன், பருப்பு கொடுத்தேன். நீ என்ன மைத்தடா கொடுத்த, காலிவத்தடா கொடுத்த, மருத்துவ கல்வி தான் கொடுத்த. அதனால முதல் முறையா எனக்கு நீ கொஞ்சம் மண்ணு கொடு. என்ன செய்ய போற, ஒரு சட்டி கேரளாவில் 500 ரூபாய் வச்சுக்கியா, 500 ரூபாயா, ஒரு யூனிட் 1000 ரூபாயா, 2000 ரூபா கொடுக்க. கேரளாவில் நீ ஒரு சட்டி மண்ணு 2000 ரூபாயா, நான் 3000 ரூபா கொடுக்க. அல்ல விடு, அல்ல விடு, ஒரு ஜனநாயகம் கோரிக்கைதான். நான் கேரளாவுக்கு வந்து ஆற்றில் மண்ணல் அள்ளுவதை கேரளா தடுக்க கூடாது. ஒண்ணு நான் தடுக்கிறேன், என் மலையை காலி விட்ட மண்ணள்ளி விட்டுட்ட, அதே போல மலையை உடைப்பேன். உன்ட மலை வளம் அதிகமாக இருக்கிறது, அந்த மலையை உடைப்பதற்கு எனக்கு அனுமதி கொடு. ஏன் நான் இது வரைக்கும் உனக்கு கொடுத்து நீ வாழ்ந்துட்ட, இப்ப நாங்க வேற வழி வாழணும், வேற வழி இல்லை. அதனால் கேரள அரசு உடனடியாக எங்களுக்கு இந்த பதிலை கொடுக்கணும். தமிழ்நாடு அரசு காவல்துறை எங்களுக்கு பெரிய காவல்துறை நம்பிக்கை இருக்கு, இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும், எங்களுடைய பாதுகாப்பா வரும். ஏன்னா அவங்களும் வீடு கட்ட போறாங்க, அவங்களுக்கு வீடு கட்டணும், கொண்டாட்டி விலையெல்லாம் இருக்கு. அவங்களும் காவல்துறை கூட வந்து ஐயா மண்ணு கொடுங்க, துட்டு தரோம். நீங்க கேரளா எவ்வளவு துட்டு நான் துட்டு தந்தீங்களா, நானும் தரேன். ஒரு யூனிட் 5000 ரூபாய், 10,000 மண்ணு தரேன். கேரளா மண்ணுக்கு கொடுக்கலாம், எவ்வளவு நாள் கொடுக்கலாம். கேரளா மலைக்கு 20,000 கொடுக்கலாங்க. ஆனால் அரசு கொடுக்க வைப்போம். இல்லை என்றால் மிகப்பெரிய புரட்சி வெடிக்கும், அதை தடுக்க முடியாது. நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்காக இந்த மண்ணையும் மக்களையும் மீட்டெடுப்போம் என்று கூறி வாய்ப்பளித்த வைக்கும் கேட்டமைக்கும் நன்றி விடுகிறேன். நாம் தமிழர்.